ஹாய், வெல்கம் டு லிவிங் அம்மி. நாம் அடையக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நமக்கு கிடைக்காம டிலே பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், அது ரிலேஷன்ஷிப்பாக எது வேணாலும் இருக்கட்டுமே, அது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து சீக்கிரமாக கிடைக்க தயாராகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அந்த கையை கட்டிக்கிட்டு எனக்கு வேணாம், அதாவது கொடுக்கறத வாங்காத மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கும். அதாவது ஒருத்தங்க நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் வேணும்னு கிடைக்கக்கூடிய அந்த வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்த கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கையை கட்டிட்டு கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க, வாங்க தயாராக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படியும் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் ஒர்க் ஆகும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கும். ஸோ அது கிடைக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அடையிறதுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்கில் இருந்து பிஸ்னஸ்க்கு போகிறவங்க. நான் வந்து லைஃப்பில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னோட ஒர்க்கு டைமிங்கு, என்னோடய ஒர்க்கு இதெல்லாம் வந்து செட் ஆகலை. நான் எப்படி வந்து ஒர்க்கில் இருந்து பிஸ்னஸ் மூவ் ஆகுறது, என்னோட தகுதி இதுதான், நான் எப்படி நான் வந்து பணம் வந்து மந்த்லி இவ்வளோ ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் பிலீவ் உள்ள வச்சுப்பீங்க. இந்த மாதிரியான நெகட்டிவ் பிலீவ் இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு அட்ராக்ட் பண்ண முடியல. அதாவது உங்களுக்குள்ள அந்த விஷயம் இருந்து வச்சுக்கிட்டு அதாவது வெளியில எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த தடுக்குது. சரியா? ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை, நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத ஒன்று தூக்கி போடுங்க. இப்போ பிரபஞ்சம் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? இப்போ பிரபஞ்சமா இருக்கட்டும், இல்லை கடவுளாக இருக்கட்டும், அவங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒன்று உங்களை சுற்றி சூழ்நிலையை சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அதாவது அந்த விஷயத்த கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்படியும் இல்லையா, உங்களை அந்த விஷயத்தை நோக்கி புஷ் பண்ணுவாங்க. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதுதான் உங்களோட கோலு. ஆனால் நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு வந்து உங்களுக்கு ஒர்க்கில் வந்து சில ப்ராப்ளம் வரலாம். அந்த ஒர்க்கையே வந்துட்டு கைவிட்டுட்டு நீங்கள் வந்துட்டு புது பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கான கஷ்டத்தை கொடுக்கலாம், நெருக்கடியை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருவாகும். இல்லைன்னா திடீர்னு யார் மூலமாவது அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸு, இல்லை ஐடியா, இல்லை சப்போர்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை விட்டுட்டு நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், புதுசாக வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பற்றி மட்டும் நம்ம வந்து பேச போகிறதில்ல. மேக்ஸிமம் அதை பற்றி தான் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவை தான். ஸோ அதை வந்து நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேரியர் வந்து தூக்கி போடணும், அந்த தடைகளை வந்து உடைக்கணும். தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, அதாவது நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை. அதாவது ஒருத்தங்க விட்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போயிட்டு போகிறாங்க. உங்களோட வேல்யூ தெரியாமல், உங்களை புரிஞ்சிக்காம அவங்க உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருந்து என்ன பண்ண போகிறாங்க? ஸோ ஒன்றும் அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட்டுட்டு ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா, போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுருங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரும்போது அப்போ பார்த்துக்கலாம். நாம் அதுக்கான மேனிஃபெஸ்டேஷனும் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து இதுக்குன்னு தகுதியானவங்க இல்லை, நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அது உண்மைதான். யாராலையும் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த டைமில் ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே, நம்ம மனுஷங்க
ஒரு மோசமான சூழ்நிலை நடக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து அதையே வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண வேணாம், மற்றவங்ககிட்ட அதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ வாழ்க்கையை வந்துட்டு நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா நமக்கு ஏற்றவங்க மாதிரி தான், நமக்கு ஏற்றவங்கள நம்ம பக்கத்தில் இருக்கணும். அதே மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம பக்கத்தில் இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அவங்களுக்கு தகுதியானவங்க இல்லை, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நம்மளால முடியும். இப்போ டைம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு, சூழ்நிலைகள்லாம் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிலீவ் வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்பதான் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன மெத்தட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்காம நீங்கள் வந்துட்டு உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, இந்த டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கேட்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் இருக்குது, நான் அதை ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும் அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறேன். ரொம்ப நன்றி.